செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார ராசிகளை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் சூரியன் உச்சத்துடன் இருக்கிறார்கள். மேலும் உங்கள் ராசியிலே புதன் இருப்பது புத ஆதி யோகத்துடன் சேர்ந்த செவ்வாய். ஆகவே இந்த வாரம் புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இருந்தாலும் சூரியன் செவ்வாய் உஷ்ண கிரகங்கள் உங்கள் ராசியில் இருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. நீராகாரம் அதிகமாக இந்த வாரம் நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலத்துடன் இருப்பது குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மூன்றாம் இடத்தில் குருவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் எந்த பிரச்சனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. ஐந்தாம் இடத்துல கேதுபான் இருந்தாலும் உங்கள் ராசிலேயே சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபசனத்தில் ராகுவனத்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சனிபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வரவு வந்தாலும் அத்தனையும் செலவாகிவிடும். தொழில் விருத்திக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நிறைய செலவுகள் செய்வீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. இந்த வாரம் மேஷராசிரம் நல்ல நாட்கள். மேஷராசிரம் அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 14 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அடுத்து பரணியிலே பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை உணாபாதையில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனிபானிலிருந்து செலவினங்கள் அதிகப்படுத்தி விடுவார். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி தோஷம் விலகுவதற்காக, நன்மைகளை பெறுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ஆனால் விரயஸ்தானத்திலே செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருப்பது செலவினங்கள் மிக மிக அதிகமாகவே இந்த வாரம் இருக்கும். இரண்டாம் இடத்திலே குருபான் இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்திலே சுப செலவுகள் ஆகும். அதற்குரிய வருமானம் எப்படியும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். நான்காம் இடத்திலே கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் தக்க மருத்துவம் அவர்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் அவர்களால் ஏற்படும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யுங்கள். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதிக வேலைப்பளு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகளே நடக்கும். லாபஸ்தானத்திலே சனிபான் இருப்பது தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். லாபத்திற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குரிய செலவினங்களும் ஆகும். செலவினங்களும் வரவும் உங்களுக்கு சரியாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவியின் தேவைக்காகவும் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் ரிஷபராசியில் நல்ல நாட்கள். ரிஷபராசியை பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக,
உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும், ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும், புதன்கிழமை பெருமாளுக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியிலே குருபானி இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் இந்த வாரம் லாப நோக்கத்துடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களும் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன், புதன் ஆகிய 2 நெருப்பு கிரகங்களுடன் இருக்கிறார். ஆக உடல் அதிகமாக உஷ்ணமடையும், காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் உஷ்ணமான பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் மூத்த சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 3ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. திடீரென்று தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்திருப்பீர்கள். ஆனால் தைரியமாக காரியங்களை செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. 9ஆம் இடத்தில் ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாகவே நடந்து கொள்வார்கள். 10ஆம் இடத்தில் சனிபான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறை புதிய முயற்சிகளை செய்யுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் செய்யக்கூடிய தோஷ பரிகாரங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது குடும்பத்திலே குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும் சூரியன், செவ்வாய் இந்த 2 நெருப்பு கிரகங்களுடன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக மிதுராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கடகராசியில் இந்த வார ஆரம்பத்திலே மே 10 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி 13 நிமிடம் முதல் மே 12 செவ்வாய்க்கிழமை இரவு 7:25 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மே 10 ஞாயிற்றுக்கிழமை, மே 11 திங்கட்கிழமை, மே 12 செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி மண்டலமாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது இந்த வாரம் மற்றவருடன் பேசும்போது, முக்கியமாக குடும்ப உறுப்பினருடன் பேசும்போதும் குடும்ப நண்பர்களுடன் பேசும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்திலே ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணத்திலே பிரச்சனைகள் இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் 9ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். மனைவியின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைக்கும். தந்தையும் உங்கள் மனைவியும் உங்களுக்கு அனுசனையாக நடந்து உங்களுடைய ஆதரவை பெருக்குவார்கள். 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இருப்பது தொழில்துறையிலே வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. லாபஸ்தானமான 11ஆம் இடம் சுக்கன் இருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலையை உருவாகும். 12ஆம் இடத்தில் குருபான் இருப்பது செலவனங்களாகும். ஆனால் செல்வன்கிற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றம், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக
ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கும் சிவலிங்கத்திற்கும் நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக கடகராசி இந்த வாரம் முழுக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியை பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியை கேதுபான் இருப்பது எல்லா காரியத்திலும் சிறிது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது குழப்பம் ஏற்பட்டாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தந்தை உங்களுக்கு ஓரளவு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தையின் உறவினர்களுக்குள் இருந்த பிரச்சனைகளும் இந்த வாரம் நீங்கும் என்று உறுதியாக நம்பலாம். 7ஆம் இடத்துல ராகுபான் இருந்து சனிபான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் சிம்மராசியில் அந்தராஷ்டிர தோஷம் இருக்கிறது. சிம்மராசியை பிறந்தவர்களுக்கு மே 12 செவ்வாய்க்கிழமை இரவு 7:25 முதல் மே 14 வியாழக்கிழமை இரவு 10:34 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியை பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை மே 14 வியாழக்கிழமை இந்த 2 முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நிதானமாக செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருப்பது மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக நண்பர்கள் உறவினர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது தொழில்துறையிலே ஓரளவு நல்ல நிலைமையே பெறுவீர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தொழில்துறையிலே இருக்கின்ற சந்தோஷம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கவும் செய்வார்கள். இந்த வாரம் சிம்மராசி நல்ல சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 16 சனிக்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 13 மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டம சனியுடன் சேர்ந்த சந்திராஷ்டமம் வருகிறது. ஆகவே சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக சிம்மராசன் இந்த வாரம் முழுவிக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் என்ற 2 நெருப்பு கிரகங்களுடன் இருக்கிறார். இந்த வாரம் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சூரியன் சனி செவ்வாயுடன் புதன் இருப்பது உடல் உஷ்ணம் மிக அதிகமாக இருக்கும். நிறைய தண்ணீர் குடியுங்கள். மேலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருங்கள். ஏற்கனவே பிபி சுகரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவு சிறிது அதிகமாகவே இருக்கும். மருத்துவரிடம் காண்பிப்பதே நல்லது. நீங்களாகவே செல்ஃப் மருத்துவம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மேலும் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கின்ற இடங்களில் வேலை செய்பவர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலேயே புது முயற்சிகள் செய்யலாம். இந்த வாரம் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து கண்டக சனியாக இருக்கிறது. கண்டவர்கள் கண்படுகின்ற சனி. ஆகவே இந்த வாரம் உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது. நீங்கள் சந்தோஷமா இருப்பதை வெளிக்காட்டி கொண்டால் உடனே அடுத்த நாளே துக்கத்தை அடைவீர்கள். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் சந்தோஷங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது பிரயாணங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருப்பது தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை இரவு 10:34 முதல் மே 16 சனிக்கிழமை இரவு 10:46 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மே 16 வெள்ளிக்கிழமை மே 17 சனிக்கிழமை இந்த 2 முழு சந்திராஷ்டகங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குருபான் இருப்பது பதவியை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் செய்கின்ற வேலை அப்படியே செய்தால் சரிப்பட்டு வராது. மாற்றி செய்வதே மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இருக்கின்ற வேலையை இந்த வாரம் விட்டுவிடக்கூடாது. வேறு வேலை கிடைக்கின்ற வரை இருக்கிற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில காலங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவுகள் ஏற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும்.
சரியான நேரத்தில் தூக்கம் வராது. உஷ்ணம் காரணமாகவும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் இந்த வாரத்திலே சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் வேறு உபாதைகளும் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் கன்னி ராசியின் நல்ல நாட்கள். கன்னி ராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு கண்டகசனி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு, ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலத்தினால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவானத்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் ஓரளவு நீக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசரினால் நடந்து கொள்வார்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் ஓரளவு நீங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. 6ஆம் இடத்துல சனிபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு சரியாகும். மேலும் மனைவி உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். மனைவி உங்கள் மீது சிறிது ஆதிக்கத்தை காட்டுவார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. 8ஆம் இடத்துல சுக்கன் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். 9ஆம் இடத்துல குருபான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசரியாக நடந்து கொள்வார்கள். லாபசந்தல் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கும் தாத்தா, பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் துளாராசி நல்ல நாட்கள். துளாராசியில பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும், ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக துளாராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடுவீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் உங்களுக்கு அஷ்டம் குரு நடந்து கொண்டிருப்பதனால் வயிறு உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 4ஆம் இடத்துல ராகுபான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். தாயின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தாய் ஓரளவு நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் தேவையற்ற சங்கடங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். விரைவில் சொத்துக்கள் கிடைக்காத சூழ்நிலைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாக இருந்தாலும் விரைவில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எல்லா காரியமும் தாமதமாக நடக்கும். தாமதமானாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது மனைவி உங்களுக்கு அனுசரியாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது இந்த வாரம் குழந்தைகளுடைய படிப்பு விஷயமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும்.
குழந்தைகள் படிப்பு விஷயமா தொழில் விஷயமா உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள். இருந்தாலும் அவருடைய உறவு ஓரளவு நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல கேதுபானை இருப்பது தொழில்துறைய வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக தான் சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியை பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். கேட்டலே பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றம் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டம் ஒரு நடந்து கொண்டிருப்பது வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பண விஷயத்தில் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதற்கெல்லாம் பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் நன்றாகவே இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 3ஆம் இடத்தில் ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் நிலையாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் சனிபானை இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு என்றால் அர்த்தாஷ்டம் சனி தாய்க்கு உடல் உபாதைகள் கொடுக்கும். வேலை செய்யும் இடத்திலும் சிறு வேலைப்பாடு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் இருங்கள். தாயின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்துக்கு தக்க மருத்துவம் கிடைக்கும். அவர்கள் நலம் பெறுவார்கள். 5ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல சுக்கரன் ஆட்சிப்படுத்துடன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருதி நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்துல குருபானிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே திருஷ்டி விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ள சுபமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்துல கேதுபானி இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 14 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியாக இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஜருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக தனுசு ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல சந்தோஷம், போகம், வீரியம், விஜயம் அனைத்தும் உங்களை தேடி வரும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது சிறிது தெய்வ பலம் குறைந்தே இருக்கிறது. இந்த வாரம் பண விஷயத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் தேவையற்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடாது. குடும்ப அவசிய தேவைக்கு மட்டுமே கடன் வாங்குங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இந்த வாரம் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தனித்து இருப்பதனால் இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்களால் இந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் இந்த வாரத்திலே இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் இருப்பது தாய்க்கு உடல் உஷ்ணம் காரணமாக சிறு அசௌகரியங்கள் ஏற்படும். மேலும் தொழில்துறையிலும் வேலைப்பளும் மிக அதிகமாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் சுக்கரன் ஆட்சிப்படுத்துடன் இருப்பது இந்த வாரம் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். புத்திசாலந்தமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். 6ஆம் இடத்துல குருபான் இருப்பது வயிறு உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். பிரயாணங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த வாரம்
மகர ராசி நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது பிரயாணங்கள் சிறு சிறு தீங்குகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குரு 6ஆம் இடத்தில் இருப்பது பண விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இதற்கெல்லாம் பரிகாரமாக வியாழக்கிழமை விநாயகர் பெருமானுக்கும் குரு பகவானுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே ராகுபான் என்று குருவால் பார்க்கப்படுகிறார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தேவஸ்தல யாத்திரை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது நல்ல வருமானம் இருக்கிறது, நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் ஆட்சி பெற்று புதனுடன் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது காரிய வெற்றி இருக்கிறது, நன்மைகளும் இருக்கிறது, நல்ல வளர்ச்சியும் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி படுத்தும் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் குருபான் இருப்பது விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் ஆறுதலும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 7ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இந்த வாரம் புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கும்பராசி நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் 7.5 சனி என்பது சிறிது கால தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தாமதம் சரியாக வேண்டும் என்பதற்காக பிரதி சனிக்கிழமை, முக்கியமாக இந்த வார சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது நண்பர்கள் உறவினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தாயும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். கடந்த காலங்களில் செவ்வாயும் சனியிலிருந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுத்தார்கள். இப்பொழுது சனி மட்டுமே இருக்கிறார். ஆகவே உடல் ஆரோக்கியத்துக்கு தக்க மருத்துவம் கிடைக்கும். காலதாமதம் ஓரளவு சரியாகிவிடும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கிவிடும். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாகவே நடக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கரன் ஆட்சிப்படுத்துடன் இருக்கிறது. இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடம் குரு இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். நீங்களும் பரஸ்பரம் அவர்களுக்கு நன்மைகளை உதவிகளை செய்வீர்கள். ஆகவே பரஸ்பரம் நட்பு ஏற்படும். 6ஆம் இடத்துல கேதுபகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். தாராள பணப்புழக்கம் கைகளில் புரளும். விரயஸ்தானத்தில் ராகுவன் இருப்பது விரயங்களாகும், சுபவிரயங்களாகத்தான் இருக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மீனராசி நல்ல நாட்கள். மீனராசியை பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மே 13 புதன்கிழமை, மே 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசினே சனிபான் இருப்பது சிறிது காலதாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும்.
இரண்டாம் இடத்துல சூரியன் இருப்பது எதிரிகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.